பிள்ளைகளே, இயற்கை எனும் இந்த பரந்த வாழ்க்கை பயணத்தில் மனமே உன் தேராகும். சிந்தனைகள் அதன் குதிரைகள். சிந்தனை தூய்மையாக இருந்தால் பாதை தெய்வீகமாக மாறும். நன்மையான சிந்தனை என்பது உண்மையை மறுப்பது அல்ல. அது இருளை எதிர்கொள்வதற்கான ஒளியின் வலிமை. பயத்தை மீறி நம்பிக்கையை தேர்வது. அமைதியை தாங்கும் அறிவு. சித்தர்கள் கூறுவர், மனமே தெய்வம். நீ நினைப்பது நீயாகி நிற்பாய். நான் முடியாது என்பதற்கு பதிலாக நான் முடியும் என சொல்லு. அப்பொழுது உன் உள்ளொளி வெளிப்படும். ஒவ்வொரு சவாலிலும் இரு பக்கங்கள் உண்டு. இடையூறு ஒன்று, வாய்ப்பு ஒன்று. சித்தர் சுவர் நோக்க மாட்டார், கதவை தேடுவார். ஒவ்வொரு புயலிலும் விதை ஒன்று மறைந்திருக்கிறது. நீ சேரும் கூட்டமே உன் ஆன்மாவின் மனம். உண்மை, அன்பு, துணிவு பேசும் மனிதர்களோடு இரு. அவர்களின் ஆற்றல் உன்னை உயர்த்தும். நன்றி உணர்வு என்பது ஒலியற்ற ஒரு ஜெபம். அது இதயத்தை சுத்தப்படுத்தும். நீ வைத்ததற்காக நன்றி சொல். அப்பொழுது உன் மனம் தாமரை பூ போல மலரும். நன்றி மனம் அமைதியை எப்போதும் பெறும். சொற்கள் அதிர்வுகள். அவை உன் உலகை உருவாக்கும். ஒளி பேசு, நம்பிக்கை பேசு, உண்மை பேசு. நீ பேசுவது பிரபஞ்சத்துக்கு நீ அளிக்கும் ஜெபம். சித்தர் துன்பத்தை சாபமாக பார்க்க மாட்டார். அதன் செய்தியை அவர் கேட்பார். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது அறிவு தரும் ஒரு ஆசான். ஒவ்வொரு விழுதிலும் அறிவுடன் எழு. நம்பிக்கை என்பது அணையாத தீபம். நாளை சிறப்பாகும் என நம்பும்போது பிரபஞ்சமே அதை நிகழச் செய்யும். நம்பிக்கைதான் ஆன்மாவின் எரிபொருள். நன்மையான சிந்தனை வாழ்க்கையின் புயல்களை அகற்றாது, ஆனால் அவற்றை கடக்க வலிமை தரும். சித்தர் நினைவூட்டுவார், ஒவ்வொரு புயலின் பின்னும் சூரியன் காத்திருக்கிறான். உன் மனம் தூய்மையாகவும் இதயம் திறந்ததாகவும் ஆவி வலிமையானதாகவும் இருப்பதாகட்டும். ஏனெனில் உன் சிந்தனை தெய்வீகமானால் உன் வாழ்க்கையே ஒரு அருளாக மாறும். ஓம் சாந்தி. தெய்வீகமாக நினை, தெய்வீகமாக வாழ்.